ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் இந்த வீடியோவோட கவர் பேஜ்லேயே வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க அண்ட் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயும் வந்து கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் வந்து நாச்சியார் கோயில் குத்து விளக்கு பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த குத்து விளக்கு பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காக வந்து நாங்கள் ரொம்பவே வந்து ஆசைப்பட்டு ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சி வந்து வாங்கினது. ஸோ இதை வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்காமல் நேராக வந்து நாச்சியார் கோயிலுக்கே போய் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த குத்து விளக்கு வாங்கியிருந்தோம். ஸோ எங்களுக்கு வந்து கும்பகோணத்தில் ஒரு ஃபங்க்ஷன் இருந்த வாசி நாங்கள் அது கூடவே வந்து இந்த விளக்கும் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நாச்சியார் கோயில் போயிட்டு வாங்கிட்டு வந்தோம். ஸோ இதோட பேக்கிங் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டில் வந்து டிஃபெக்ட்டுமே இல்லை. அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஆக்சுவலி வந்து அவங்க இதை விட ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு இன்னுமே நல்லா சூப்பராக பேக்கிங் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து காரில் வந்து லக்கேஜ் எல்லாம் இருந்த வாசி ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா பெருசாக இல்லை. அதனால் இந்த மாதிரி வந்து மூட்டையில் வந்து நாங்கள் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுவுமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து சூப்பராக பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஐட்டமும் பார்த்திங்கன்னா தனித்தனியாக வந்து பேப்பரில் சுற்றி நல்லா கவர் பண்ணி வந்து பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 2 மூட்டை தனித்தனியாக வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். ஒரு மூட்டையில் வந்து ஒரு விளக்குக்கு தேவையான எல்லா பார்ட்ஸுமே பார்த்திங்கன்னா இருக்குது. ஒரு விளக்குக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5லேருந்து 6 பார்ட்ஸ் கிட்ட பார்த்திங்கன்னா வருது. அண்ட் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த விளக்கோட மெஷர்மெண்ட்ஸ், இதோட வந்து வெயிட் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக வந்து சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட விளக்கோட பேஸ். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்லா தங்கம் போல் அப்படியே ஜொலிக்குது. இந்த விளக்கோட ஸ்பெஷாலிட்டி பார்த்திங்கன்னா வெண்கலமும் பித்தளையும் கலந்து செய்கிறதுனால வந்து இது வந்து நல்ல தங்கம் போல் வந்து உங்களுக்கு ஜொலிக்கும். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு மண்ணும் சரி மணலும் சரி எதுவுமே கலக்காமல் வந்து இந்த விளக்கு வந்து செய்கிறாங்க. அண்டு இதுதான் பார்த்திங்கன்னா வந்து கீழ்பாகம் அடிபாகம். இந்த விளக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒன்றுமே வந்து ஹேண்ட்மேட் டிசைன் தான். எந்த ஒரு மிஷின் கட்டிங்கோ மிஷின் பிரிண்ட்டோ பார்த்திங்கன்னா இந்த விளக்கில் வந்து கிடையாது. எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து கையிலே வந்து இந்த டிசைன் பண்ணுறாங்க. அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு நல்லாவே பார்த்தாலே தெரியும் எந்த ஒரு மண்ணோ போட்டு வந்து அவங்க வந்து ஃபில்லே பண்ணலை. பாருங்கள், இது வந்து பியோர் அண்ட் பியோர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெண்கலமும் பித்தளையும் கலந்து செய்கிற ஒரு விளக்கு தான். ஸோ இந்த ஒரு விளக்கும் பார்த்திங்கன்னா வந்துட்டு 10 kg கிட்ட இருக்குது. ஒரு விளக்கு பார்த்திங்கன்னா வந்து 10 kg கிட்ட, 2 விளக்கு சேர்த்து 20 kgsக்கு பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் வாங்கியிருந்தோம். இந்த விளக்குக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5லேருந்து 6 பார்ட்ஸ் வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேஸ் வந்து பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இது வந்து நீட்டாக நம்மளோட குத்து விளக்குக்கெல்லாம் வரும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு பாகம் தான் இது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 2 விதமாக இருக்குது. பட்டை விளக்குன்னு ஒன்று இருக்குது அண்ட் இந்த மாதிரி ரவுண்டாகவும் இருக்குது. ஸோ எங்களுக்கு வந்து இந்த விளக்கு தான் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இந்த டிசைன் வந்து சூஸ் பண்ணோம். ஸோ ஒன்றுத்துலேயும் பார்த்திங்கன்னா மைன்யூட்டாக அந்த ஒர்க் வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. எல்லா ஒர்க்குமே பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து ரியலிஸ்டிக்காகவும் இருக்குது. அண்ட் வந்து கையில் வந்து நம்ம தூக்கும்போது நம்மளுக்கு வந்து கையில் எந்த இடத்துலையுமே அடிபடாத மாதிரி இருக்குது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்து வந்து எல்லா ஒர்க்குமே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு 1/2 ஃபீட்டுக்கு பார்த்திங்கன்னா இருக்குது. இது வந்து ஒரு கால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1/2 அடி விளக்கில் எக்ஸ்ட்ரா வேணும்னா அப்போ வந்து இது வந்து நீங்கள் ஒன்று சேர்த்து வாங்கிக்கலாம். அந்த மாதிரி வந்து உங்களுக்கு 1/2 அடிக்கு பார்த்திங்கன்னா இதோட ஹைட்டு மட்டுமே இருக்குது. அண்ட் இதோட வெயிட்டும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாஸ்தி இருக்குது. ஒன்றும் வந்து தூக்கி வந்து நம்மளால் எடுக்கவே முடியல, அந்தளவுக்கு வந்து வெயிட் ஜாஸ்தி இருக்குது. அண்ட் இது ஃபிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து கஷ்டம்தான். ஏன்னா அந்தளவுக்கு வந்து ஒரு பார்ட்டுமே வந்து ரொம்பவே ஹெவியாக இருக்குது. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து 1/2 அடி வந்து ஜாஸ்தியாக வேணும்னா நம்ம இன்னொரு கால் வந்து சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கினது வந்து 3.5 ஃபீட். ஸோ இந்த 3 ஃபீட்டுக்கு தான் வந்து விளக்கு வரும். 1/2 ஃபீட் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேணும்னா நம்ம இந்த மாதிரி வந்து ஒன்று வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து தான் பார்த்திங்கன்னா இந்த விளக்கோட வெயிட் வந்து இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா மேல் பாகம். நம்ம அந்த 5 முகம் வச்சு வந்து நம்ம விளக்கேற்றுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா இது கீழே வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி. ஸோ இதுலேயுமே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து மைன்யூட்டாக வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு எந்த அளவுக்கு அழகாக இருக்குது பாருங்கள். இது கூட வந்து வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஜாஸ்தியாகவே இருக்குது. அண்ட் இது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட மேல் பாகம் சொல்லலாம். ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா 5 முகம் வச்சு 5 திரி வச்சு நம்ம வந்து விளக்கேற்றலாம். ஸோ இது பாருங்கள்,
இதுலேயும் வந்து ரொம்பவே அழகான வந்து மைன்யூட் டிசைன்ஸ் எல்லா இடத்துக்குமே வந்து அண்ட் அந்த திரி வந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்கு திரியோட பேலன்சிங்காகவும் வந்து நல்லாவே வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது பார்த்திங்கன்னா நம்மளோட அன்னப்பட்சி வருது இல்லையா, ஸோ அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்க்ரூ கொடுத்து ஹோல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்மளோட அன்னப்பட்சி தான். இது வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. நிறைய பேர் வந்து நம்ம அன்னப்பட்சி தான் வந்துட்டு வைப்போம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா 2 மாடல்ஸ் இருக்குது. தாமரையும் வந்து ஒரு டிசைன் இருக்குது அண்ட் இந்த அன்னப்பட்சியும் பார்த்திங்கன்னா ஒரு டிசைன் இருக்குது. எங்களுக்கு வந்து இது ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நாங்கள் இந்த அன்னப்பட்சி வந்து வாங்கினோம். இதுவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக த்ரூ அவுட்டாக வந்து அவங்க வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இடத்துலையுமே வந்து எம்டியாவோ இல்லை வந்து உங்களுக்கு வந்து ஒரு நார்மல் ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இல்லவே இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் கொடுத்துட்டு எந்த அளவுக்கு வந்து அதை டிஃபைன்டாக காமிக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து டிஃபைன்டாக காமிச்சிருக்காங்க. ஸோ நம்மளோட ஒரு குத்து விளக்குக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸுமே பார்த்திங்கன்னா இதுதான். ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 பீசஸாக வந்து இந்த குத்து விளக்கு இருக்குது. அண்ட் இந்த குத்து விளக்கோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த குத்து விளக்கை வந்து நம்ம 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் வந்து நம்ம வந்து விளக்கு ஏற்றிக்கலாம். நீங்கள் நார்மலாக ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏற்றுறீங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த வெறும் இந்த ஒரே ஒரு கால் வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம 5 முகம் அந்த டாப் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சூப்பரான குட்டியாக வந்து க்யூட்டான ஒரு குத்து விளக்கு வந்து நீங்கள் வந்து சிம்பிளான பூஜைக்கு வந்து நீங்கள் இதை ஏற்றிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நீங்கள் அன்னப்பச்சி வச்சு இந்த மாதிரி வந்து நல்லாவே வந்து செட் பண்ணி விட்டுக்கலாம். சூப்பரான குட்டியான ஒரு விளக்கு. இது பார்க்குறதுக்கு ரொம்ப க்யூட்டாகவும் அழகாகவும் இருக்கும். ஸோ வீட்டில் நடக்கிற சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் செட் பண்ணி ஏற்றிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னும் 3 டிஃப்ரெண்ட் ஹைட்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து செட் பண்ணுறதுன்றதையும் வந்து காமிக்கிறேன். ஸோ இந்த விளக்கில் இருக்கிற அத்தனை ஸ்பெஷாலிட்டியுமே பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் எத்தனை விளக்கு வந்து வச்சாலும் அது பக்கத்தில் இந்த நாச்சியார் கோயில் விளக்கு வச்சிங்கன்னா இந்த நாச்சியார் கோயில் விளக்கு தான் வந்து உங்களுக்கு தங்கம் போல் வந்து மின்னும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு விளக்கு. நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு பார்க்கும்போதே வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து நல்லாவே வந்து ஜொலிக்குது இந்த விளக்கு அப்படின்றது. நீங்கள் எத்தனை முறை வந்து இதை வாஷ் பண்ணி வச்சாலும் வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா இப்படி தான் ஜொலிக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இதில் வந்து வெறும் வந்து வெண்கலம் அண்ட் பித்தளை வந்து சேர்த்து பண்ணுறதுனால வந்து அந்த ஒரு ஷைன் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா விளக்கில் வரும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி. ஸோ செகண்டாக பார்த்திங்கன்னா வந்து இன்னுமே வந்து நெக்ஸ்ட் ஹைட் பண்ணுறதுக்கு இன்னொரு கால் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது இந்த விளக்கு பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஹைட்டில் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து நம்மளோட அந்த டாப் பார்ட் இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னப்பச்சி வந்து செட் பண்ணிட்டோம்னா இது பார்த்திங்கன்னா வந்து 2வது ஹைட்டு. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் காமிச்ச விளக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட்டு கிட்ட வந்து அதோட ஹைட் வரும். அண்ட் இந்த ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 ஃபீட் கிட்ட வரும். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 1/2 ஃபீட் வந்து கிட்ட இருக்கும். ஸோ அதனால் வந்து இது வந்து 1.5 ஃபீட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் காமிச்ச விளக்கு வந்து நீங்கள் சிம்பிளாக வீட்டில் நம்ம பூஜை பண்ணும்போது கூட வந்து ஏற்றிக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு 1.5 ஃபீட்டுக்கெல்லாம் நீங்கள் வந்து ஏற்றினீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு கிராண்டாக இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நீங்கள் ஏற்றும் போது வந்து பார்க்குறதுக்கும் வந்து பார்வையாக இருக்கும் அண்ட் விளக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் இருக்கிறதுனால இந்த விளக்கு வந்து நம்ம எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்குமே வந்து ஈஸியாக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து தனித்தனியாக விளக்கு வாங்க வேண்டிய அவசியமே வந்து கிடையாதுங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த விளக்கு பார்த்திங்கன்னா நல்லாவே ஒரு மல்டி பர்பஸ் விளக்குன்னே வந்து சொல்லலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் ஹைட்ஸில் வருது. அண்ட் இதை வந்து ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி தான் வந்து அழகாக வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது தான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைனல் ஹைட். நான் சொன்ன மாதிரி 3.5 ஃபீட் இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து இந்த ஹைட். ஸோ இதுக்கு வந்து நம்ம அந்த குத்து விளக்குக்கு சென்டர் பார்ட் வரும் இல்லையா நீட்டமாக, ஸோ அந்த வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கால் மேலே வந்து அதை ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து டாப் பார்ட்டாக வந்து திரி வைக்கிறதுக்கு அந்த
திரி வைக்கிற அந்த டாப் பார்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து அன்னப்பச்சி. ஸோ இந்த மாதிரி நம்ம ஏற்றும்போது இதுதான் பார்த்திங்கன்னா வந்து ஃபைனல் ஹைட் நம்மளோட குத்து விளக்குக்கு. ஸோ இது பார்க்குறதுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். அண்ட் பர்ஃபெக்டான ஒரு ஷேப் அண்ட் சைஸில் பார்த்திங்கன்னா இந்த விளக்கும் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு பாகமும் பார்க்கும்போது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து சர்ப்ரைசிங்காகவும் வந்து ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ஏன்னா எல்லாத்துலேயுமே வந்து வேறு வேறு டிசைன், எந்த ஒரு டிசைனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரிப்பீட் ஆகாது. அண்ட் எல்லா டிசைன்ஸுமே வந்து அந்த அளவுக்கு டிஃபைன்டாகவும் மைன்யூட்டாகவும் வந்து பண்ணியிருக்கிறதுனால இந்த விளக்கு வந்து ஒரு தனி அழகுன்னே வந்து நம்ம சொல்லலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நல்ல ஒரு ஜொலிக்குது. அண்ட் இந்த டிசைன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ், ஒரு விளக்கில் பார்த்திங்கன்னா தனித்தனி டிசைன்ஸு, தனித்தனி மாடல்ஸ் எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. நம்மளுக்கு இந்த பாட்டுக்கு இந்த டிசைன் வேணும்னு கேட்டால் கூட வந்து அவங்களுக்கு நம்மளுக்கோசம் வந்து தனித்தனியாக அவங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணி கூட கொடுக்குறாங்க. பாருங்கள் இது தாங்க கம்ப்ளீட்டான வந்து நம்மளோட குத்து விளக்கு. ஸோ 3.5 ஃபீட்டுக்கு வாங்கியிருக்க விளக்கு இது. அண்ட் இதோட வெயிட் பார்த்திங்கன்னா வந்து ஈச் விளக்கு பார்த்திங்கன்னா 10 கிலோ. 2 விளக்கு சேர்த்து வந்து 20 கேஜிஸ்க்கு வந்து நாங்கள் வாங்கினோம். அண்ட் இதோட காஸ்ட்டும் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே வந்து கம்மி பண்ணி தான் வந்து நம்மளுக்கு காஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. ஏன்னா வந்து நம்ம நாச்சியார் கோயிலே நாங்கள் போய் வாங்கினதுனால காஸ்ட் வந்து கம்மியாக தான் வந்து கொடுக்குறாங்க. இதே நம்ம வந்து வேறு எங்கேயாச்சும் வாங்கினோம்னா கண்டிப்பாக இந்த அளவுக்கு வந்து கம்மி பண்ணி வந்து கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா இதோட காஸ்ட் வந்து நம்ம இது செய்கிற இடத்துலையே வந்து நம்ம போய் வாங்கிறது வாசி வந்து இதோட காஸ்ட்டும் வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் இதோட விளக்கும் பார்த்திங்கன்னா வந்து நல்ல ஒரு பியோரான ஒரு நாச்சியார் கோயில் குத்து விளக்கு இது. ஸோ இந்த விளக்கு வந்து நாங்கள் வாங்கணும் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு வாங்கின ஒரு விளக்கு இது. அண்ட் இதை வந்து வீட்டில் வச்சதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு தனி அழகு அப்படின்னே சொல்லலாம். நம்மளோட நாச்சியார் கோயில் குத்து விளக்கு வைக்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வந்து ஒரு மனை வாங்கியிருக்கேன். ஸோ இந்த மனை பார்த்திங்கன்னா வந்து நான் மீஷோலேருந்து தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இந்த மனை வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. வுட்டில் செஞ்ச மனை இது. மேலே வந்து கோல்டு பிளேட்டிங் பண்ணி வந்து ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. 8 கால் வச்சு இந்த மனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மனையோட லிங்க் வேணும்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேன். தேவைப்பட்ட லிங்க் யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. இந்த மனைக்கு மேலே வச்சதுக்கப்புறமா குத்து விளக்குக்கு தனியாக ஒரு அழகு வந்திருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே கிராண்டாக சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி தான் வந்து நான் என்னோடய பூஜை ரூமில் வச்சுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கல்பனா பிளாசாக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் வித் த சேனல் ஃபார் அவர் அப்கமிங் வீடியோஸ். See you, tata, bye bye.